மாமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நூறு வருஷம் நீ சந்தோஷமா வாழணுமா? பூமி, காலையில இருந்து ஏதோ ஒரு விஷயம் குறையிற மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் நிறைய ஆயிடுச்சுமா. என்னாச்சு மாமா? எல்லா வருஷமும் இருக்கிறதானம்மா. இன்னைக்கு போகி ஆச்சே. உன் அம்மா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போன நாள். அதான் காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பத்துல இருந்து இந்த வீட்டில் போகி பொங்கல் எதுவுமே கிடையாது. இந்த 3 நாள் உன் அப்பா எப்பவுமே சோகமா தான் இருப்பாரு. என்னோட நிலைமையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை மாமா. எனக்கு எப்போ என் அம்மா போகி அன்னைக்கு தான் இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்தே எந்த ஒரு போகியும் பொங்கலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததே இல்லை. கண்ணீரோட நான் இருக்கிற இடத்துலயே அமைதியா இருந்துருவேன். எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அது இன்னைக்குதான் மாமா. அதுவும் உங்க பையன் ககனால தான் இந்த மாற்றம். அவ என்ன பண்ணாமா? என்னை எங்க அம்மா கிட்ட பேச வச்சாரு மாமா. உன்னோட அம்மா கிட்டியா? அப்படின்னா சோபா சந்திரா தங்கச்சி கிட்டியா? எப்படிமா? அது ஏதோ டெக்னிக் இருக்காமே மாமா. போட்டோ கூடயே நம்ம பேச வைக்கலாமா? ஓ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு வர்ச்சுவல் இமேஜை கிரியேட் பண்ணானா? ஆமா மாமா, அப்படிதான் ஏதோ ஒண்ணு. ஆனா என்ன, உண்மையிலேயே அம்மாவே கண்ணு முன்னாடி நின்னு பேசுற மாதிரி இருந்தது. இல்ல பேசுனாங்க மாமா. என்னடா தங்கம், நம்ம தமிழர்களுக்கு முக்கியமான பண்டிகையே பொங்கல் தான். அந்த பொங்கல் போகியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட போகி அன்னைக்கு நீ இப்படி சோகமா இருந்தா எப்படிமா?